தமிழகத்தில் சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து மற்றும் எரிசக்தி தொடர்பான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடக்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு வண்டலூர் பகுதி முழுவதும் பலத்த பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. கர்நாடகாவின் ஆற்றல், சுகாதாரம் மற்றும் கல்வி தொடர்பான நலத்திட்டங்களையும், தமிழகத்தில் சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து மற்றும் ஆற்றல் தொடர்பான திட்டங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று துவக்கி வைக்கிறார். இதற்காக டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் கர்நாடகாவின் கல்புர்கி செல்லும் பிரதமர் மோடி அங்கிருந்து பிற்பகல் 3:25 மணிக்கு புறப்பட்டு சென்னை விமான நிலையம் வருகிறார். பிற்பகல் 3:35 மணியளவில் விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் கிளம்பாக்கத்தில் நடைபெறும் விழாவிற்கு செல்லும் பிரதமர் மோடி 5010 கோடி ரூபாய் மதிப்புள்ள சாலை போக்குவரத்து திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அதில் விக்கிரவாண்டி சேத்தியாத்தோப்பு சோழபுரம் இடையேயான 4 வழிச்சாலை, சோழபுரம் தஞ்சாவூர் இடையேயான NH-45C சாலை, கரைப்பேட்டை வாலாஜாபாத் இடையேயான NH-4 சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். NH-234 சாலையை விரிவாக்கம் செய்வதற்கும் பாலங்களை வலுப்படுத்தும் பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் அவினாசி திருப்பூர், அவினாசிபாளையம் இடையேயான NH-381 4 வழிச்சாலை பாதையையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இதைத் தொடர்ந்து மின்மயமாக்கப்பட்ட ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் சேலம், கரூர், திண்டுக்கல் பகுதி ரயில் வழித்தடங்களையும், எண்ணூர் LNG ஆலையையும் பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநிலங்களுக்கு தேவையான LNG வாயுக்கள் இங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது. இவை தவிர சென்னையில் உள்ள டாக்டர் MGR பெண்கள் கலை மற்றும் கல்லூரியில் MGRின் சிலையை வீடியோ மூலம் பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். தமிழக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளான நீட் தேர்வு விலக்கு, எழுவர் விடுதலை, மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடுதல் உள்ளிட்டவற்றை அறிவித்தால் பிரதமர் மோடியை எதிர்க்க மாட்டோம் என தமிழ் பேரரசு கட்சி தலைவரும் திரைப்பட இயக்குநருமான கௌதமன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் கஜா புயல் பாதிப்பை பார்க்க வராத பிரதமர் மோடி நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஒரே மாதத்தில் 3வது முறையாக தமிழகத்திற்கு வருவதாக விமர்சித்தார். திருப்பூருக்கு வராரு, கன்னியாகுமரிக்கு வராரு, இன்னைக்கு நாளை சென்னைக்கு வராரு. எங்களுக்கு அவர் வருவது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்கள் ஆட்சியில தான் எங்கள் மக்களும் மாணவர்களும் எங்களுடைய விவசாயிகளும் மீனவர்களும் போராட இத்தனை திட்டங்களும் அத்துமீறி உள்ள வந்து இன்னைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இப்படி துயரம் மிகுந்து கிடக்குது. இவங்களுடைய கடைசி கால, அதாவது இந்த ஆட்சியினுடைய கடைசி காலங்கள்ல நீங்க வரீங்க, மறுபடியும் இங்கிருந்து நீங்க வெற்றியை பெறணும்னு நினைக்கிறீங்க, வாங்க. ஆனால் நாளைக்கு நடக்கிற அந்த கூட்டணி கட்சி மாநாட்டில் நீட் இல்லைன்னு அறிவிங்க, ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் இல்லைன்னு அறிவிங்க, ஸ்டெர்லைட் இந்த மண்ணில் முற்றிலுமாக நாங்கள் நீக்கிறோம்னு சொல்லுங்க. ஆக எங்கள் மாணவர்கள், மீனவர்கள், விவசாயிகள் உட்பட எங்கள் மண்ணில் மகிழ்ச்சியோட வாழறதுக்கு நீங்கள் திட்டங்களை அறிவிங்க.